தொகுதி எம்எல்ஏங்கிற அடிப்படையில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதை ஏன் நீங்கள் அந்த தகவலை கொடுக்கல? இவங்கெல்லாம் தொடக்கூடாது, திறக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு திருப்பெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருமான திரு செல்வ பெருந்தகைங்க. இன்னொரு பக்கம் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான அந்த திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெறுக, அது இடஒதுக்கீட பறிக்கக்கூடியதாக இருக்குது, தனியார் மையத்தை ஊக்கப்படுத்துவதாக இருக்குது அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு விசிகாவுடைய தலைவரும் எம்பியுமான திரு தொல் திருமாவளவன்க. இதே குரலை பதிவு செஞ்சிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் விரோத அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து சமீபத்தில் கபடி போட்டியில் தங்கம் வென்ற நம்முடைய தங்கை கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஊக்கத்தொகையாக கொடுத்திருக்காரு. உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனாலும் அதை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுக்கணும். செஸ்ல சாதிச்சவங்களுக்கு 5 கோடி தரீங்க, நம்ம பொண்ணு கீழிருந்து சொந்த உழைப்புல மேலே வராங்க, உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு யாருடைய ஆதரவும் இல்லாமல் வரப்ப அவங்கள ஊக்கப்படுத்துவது, கை கொடுத்து மேலே இன்னும் தூக்கி விடுவது தானே திராவிட மாடல் அரசாங்கத்துடைய செயலாக இருக்கணும் அப்படின்னு கேள்விகள் வருதுங்க சமூக ஆர்வலர்கள்ட்ட இருந்து. அனைவரும் முன்வைக்கக்கூடிய அந்த கேள்விகள்ங்கிறது குறிப்பாக கூட்டணி கட்சியினர் வைக்கக்கூடிய கேள்விகளே அந்த சமூக நீதி அரசியல்னு முன்வைக்கிறாங்க இல்லையா, அதை கொஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. செம்பரம்பாக்கம் மேட்டர் ஆகட்டும், இல்லை தனியார் மய விஷயமாகட்டும், பல்கலைக்கழகங்கள், இது எல்லாமே ஆளும் தரப்புக்கு ஒரு நெருக்கடியாகவும் மாறியிருக்கு தேர்தல் நெருங்குற நேரத்தில். ஸோ இந்த நேரத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான அந்த திருத்த சட்ட மசோதாவை இப்போதைக்கு திரும்ப பெறுகிறோம் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க, மறு ஆய்வு செய்வோம் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சிலாம் நடக்குது, அதாவது வாக்கு திருட்டு, அந்த விஷயத்தை இப்போ கையில் எடுத்து களமாட தொடங்கியிருக்காரு முதலமைச்சர். இப்படி பாஜகவை நோக்கி அவங்க தான் நம்முடைய எதிரின்னு சொல்வதன் மூலமாக கூட்டணி கட்சியினரையும் அவங்களுடைய அந்த அதிக தொகுதிகள் கேட்கின்ற அந்த டிமாண்ட் பாலிடிக்ஸையும் சமாளிச்சிடலாம். இன்னொரு பக்கம் சமூக நீதிக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆட்சியே ஒன்றிய பாஜக ஆட்சி தான் அப்படின்னு அவர்கள் பக்கம் திருப்பி விட்டு இந்த விஷயங்களையும் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறது அறிவாலய தலைமையுடைய ஒரு கணக்காகவும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.